நம்ம இனிமே சுந்தரிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சுந்தரி இனிமே கோவப்படுத்தவே கூடாது. என்னதான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் நம்ம மூளைக்கு ஒண்ணு எட்டவே மாட்டேங்குது. சரி, சுந்தரிட்டே போய் கேட்போம். சுந்தரியே, சுந்தரியே. யோ, வாய் இருக்குதுங்கிறதுக்காக பொழுதுக்கு சுந்தரி சுந்தரின்ட்டே கிடப்பியா? அந்த வாயை உடச்சு விட்டாதான் நீ எல்லாம் சொன்ன பேச்சு கேட்ப. சுந்தரி, வாயை உடச்சு விட்டீங்கன்னா எப்படி நான் அழகா சுந்தரி சுந்தரின்னு கூப்பிட முடியும்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லையா உனக்கு? சரி, எது கூப்பிட்ட சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. ஏன் சுந்தரி, பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி ஆம்பளைகளை பிடிக்கும்? யோ, உனக்கு எதுக்கு அது? இல்ல சுந்தரி, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணுமா? டெஃபினெட்லி சுந்தரி. இங்க பாரியா, பொண்ணுங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆடுற ஆம்பளையில பிடிக்கும். அப்ப வள்ளி திருமணத்துல வர பப்புனதான் எல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கணும். யோ, இல்ல சுந்தரி, இல்ல சுந்தரி. சரி, அடுத்து என்ன பிடிக்கும் சொல்லு. அப்புறம் நல்லா வெள்ளையா இருக்கவங்கள பிடிக்கும். என்னது, வெள்ளையா இருக்கணுமா? அப்ப எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் கல்யாணம் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன ஒண்ணு, அவங்க உங்களை சின்ன மாட்டாங்களே. யோ, ரொம்ப பேசுனீன்னா எதுவும் சொல்ல மாட்டேன் பாத்துக்க. சரி சரி, கோச்சுக்கார கோச்சுக்கார. அடுத்து என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னன்னா, நிறைய பணம் வச்சிருக்கவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாம் அம்பானியை தான் கல்யாணம் முடிச்சுக்கணும். என்ன, அம்பானி வீட்டு வாசல தான் உங்களை விட மாட்டாங்க. தும்மில் தும்மில் சிட்டு போடுவாங்க. யோ, நீ ரொம்ப பேசுற, பக்கத்துல வாயா. இல்ல இல்ல சுந்தரி, உன் பக்கத்துல வர்றது கூட எனக்கு தகுதி இல்ல. அப்புறம் சுந்தரி, ஒன்று கேட்கணும். என்னயா, சொல்லி தொலையா. இதுல எந்த தகுதியுமே என்கிட்ட இல்ல. அப்புறம் எப்படி என்னை நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்டா? யோ, இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை விட ஒரு பெரிய தகுதி ஒன்ட்ட இருக்கியா. என்னது, அவ்வளவு பெரிய தகுதியா எனக்கு இருக்கு சுந்தரி? ஐய, இவ்வளவு நாளா இதுவே எனக்கு தெரியல. சுந்தரி, அது என்ன தகுதின்னு சொல்ல. யோ, அது என்ன தகுதின்னு தெரியுமா? நீ ஒரு பெரிய இழிச்சவாயன். உன்னைய மாதிரி ஒரு அடிமை எங்கேயும் கிடைக்க மாட்டான். அதனாலதான் என் உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். உன்னைய மாதிரி ஒரு கேனப்பையில எங்க தேர்றது? அம்பானி கூட உனக்கு முன்னாடிலாம் நிக்க முடியாதியா. அந்த அளவுக்கு அடிமையா கிடப்ப. ஏ சுந்தரி, அப்ப நீ என்னை அடிமையா தான் நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்லாம கேனப்பைய வரையா? யோ, இதெல்லாம் இப்ப கேட்டு எதுக்கே அழுதுகிட்டு இருக்க? பழைய சோறு இருக்கு, திங்கிறியா இல்லையா? என்னது, பழைய சோறா? சரி, நான் சாப்பிட்டு உங்க கூட சண்டை போடுறேன். பசிக்குது, எடுத்துட்டு வா. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதியா, வேலையை கெடுத்துக்கிட்டு. சே, பாருங்க மக்களே, புருஷனா அடிமையா கேனப்பையெல்லாம் இழிச்சுவாயா என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சரிங்க மக்களே, எனக்கு பசிக்குது, போய் பழைய சோற சாப்பிடுறேன். நீங்க நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். இன்னொரு கதையோட நாளைக்கு வரேன்.